வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரவா கேசரி. இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கிறேன். பாலில் தான், பால் 2 கப்பு பால் ஊற்றி தான் பண்ணுறேன். கொஞ்சம் பால் குறைஞ்சதுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். பாலில் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன், மில்க் மேடு ஸ்வீட்டுக்கு. இப்போ இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ரவாவை கொட்டி வறுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரவாயை நல்லா வறுத்தாச்சு. இந்த கப்புக்கே 3 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இந்த கப்புக்கு 2 கப்பு பால் எடுத்துருக்கேன், 1 கப்பு வெந்நீர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரவாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு, ஏலக்காய் பொடி, மில்க் மேடு, சுகர் சேர்க்க வேண்டியதான். கடைசியில் நெய் விட்டு நல்லா நெய்யை ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே நல்லா நெய்யை கொஞ்சம் 2-3 ஸ்பூன் தாராளமாக விட்டால் நல்லா அல்வா மாதிரி கேசரி கிடைக்கும் பாலில் பண்ணுறது. ஆனால் 3 கப்புலேயுமே 3 கப்பு பாலுமே ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட 2 கப்பு பால் தான் இப்போதைக்கு இருந்தது. அதை ஊற்றிட்டு 1 கப்பு வெந்நீர் சேர்த்துக்கிறேன். ரவையோட 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து கேசரி பவுட்ரு, ஃபுட் கலர் உங்களுக்கு வேணுன்னா கலந்துக்கலாம், வேண்டானாலும் விட்டுறலாம். ஃபுட் கலர், ஏலக்காய் பொடி, சுகர் ஒன்று ஒன்றா சேர்ப்போம். இப்போ ரவை நல்லா பாலில் வெந்துடுத்து. இப்போ பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மில்க் மேடு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு பாலில் செஞ்ச ரவா கேசரி ரெடி ஆகிட்டு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணோடனே இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பரிமாறிக்கலாம். இப்படி ஊற்றும் போது அந்த நெய் வந்து உரியாது, இப்போ அப்படி மேல்டாப்லேயே நிற்கும் நல்லா தெளிவாக. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.